காவல்துறையில வந்துட்டு நான் நிறைய செஷன்ஸ் கொடுக்கும்போது, வகுப்புகள் எடுக்கும்போது நிறைய பெண்கள் வந்துட்டு காவல்துறையில யூனிஃபார்ம்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா யூனிஃபார்ம் போட்ட பெண்களை பார்த்தா யாரும் பயப்படுறது இல்ல குடும்பத்துல அப்படின்றதையும் நாங்க பார்த்திருக்கோம். அவங்களுக்கு வந்து டியூட்டி இருக்கும், 24 hours டியூட்டி இருக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டு. ஸோ அவங்க ஃபாலின் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த அவங்க போற சமயத்துல கூட இதே காவல்துறையை சார்ந்த ஒரு கணவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதே வேற கட்டமைப்புல இருந்து ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்கும் போது அந்த பெண்களுக்குமே சேலஞ்ச் இருக்கு. நீ வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு போ, கரெக்டா வந்து அப்படியே காஃபி போட்டு கொடுத்தாலும் குடிக்கிறாங்களா இல்ல, அதுல வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் சக்கரை கம்மியா இருக்கு. அப்ப எவ்வளவு வந்து அதாவது நீ வேலைக்கு போனாலும் இன்னும் ரொம்ப மோசமான ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னா, எந்த பொம்பளையும் பண்ணாத ஒரு வேலையா நீ பண்ற, என்ன மத்த வீட்டுல எல்லாம் பொண்ணுங்க வந்துட்டு வேலை செய்யறியா, நீ என்ன வந்து ஸ்பெஷலா, என்ன புதுசா, அப்படி கேட்கும் போதெல்லாம் இவங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வந்திருக்காங்க. சோ தாய்மார்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீ ஒரு ஆம்பளை புள்ள, நீ வந்து அவங்க கணவர்மார்கிட்ட கஷ்டப்பட்டு இருந்தாலும் மருமக கஷ்டப்படுறதுன்னு படக்கூடாதுன்னு நினைக்கிறது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் டிராகிங் மாதிரி, ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. நானே கஷ்டப்பட்டு தானே வந்தேன்,